வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதையும் மறக்காம கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பரா நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செப்டம்பர் 2024க்கான மாத ராசி பலன். மாதக்கோள்கள் எல்லாமே டிரான்சிட் ஆயிருக்கு. அந்த டிரான்சிட் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியிலையும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதோடு சேர்த்து உங்களுடைய லக்கி கலர் என்ன, லக்கி நம்பர் என்ன, லக்கி டே என்ன, சந்திராஷ்டமம் என்னைக்கு, இந்த மாதத்தோட கிரக நிலைகளை அனுசரித்து நீங்கள் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, இத்தனை டீட்டெயில்ஸையும் நான் தெளிவாக இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். மாதக்கோள்கள் என்னென்னலாம் மாறி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சூரியன் சிம்மத்திலேருந்து கன்னிக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி டிரான்சிட் ஆகுறாரு. சுக்ரன் கன்னியிலேருந்து துலாமுக்கு செப்டம்பர் 18ஆம் தேதி டிரான்சிட் ஆகி அங்கே ஆட்சியும் ஆகுறாரு. செவ்வாய் மிதுனத்தில் இருக்க, புதன் சிம்மத்தில் இருக்க, கடகத்தில் சந்திரன் இருக்க இந்த மாதம் பிறக்குது. ஒவ்வொரு ராசிக்கா இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்கக்கூடிய ராசி கும்பம். ஜென்ம சனி. ஜென்ம சனின்னா என்ன? தலையில் கல்லை தூக்கி வச்சுட்டு நின்றுட்டுருக்கோன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ என்ன தான் இருந்தாலும், சொந்த வீடாக இருந்தாலும், ஆட்சி வீடாக இருந்தாலும், சனி தான். ஒரு பாவ கிரகங்கிறது புனித கிரகமாகவோ புண்ணிய கிரகமாகவோ மாறாது. ஒரு இருள் கிரகம் ஒளி கிரகமாக மாறாது. ஸோ இந்த சனி, ஜென்ம சனி அப்படிங்கும்போது ரொம்ப பயப்பட வேண்டாம். அதுக்காக ஜென்ம சனின்னா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடணும்னு அவசியம் இல்லை. இதே லைஃப்லேருந்து இப்படியே வாழ தான் வேணும். ஆல்மோஸ்ட் முடிய போகுது. மார்ச் 2025க்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் சனி ராசியில் இருக்கும்போது தேவையில்லாத மனக்கலக்கம், மனபயம், தாழ்வு மனப்பான்மை, அடுத்தவங்கள தப்பாக நினைக்கிறது, மற்றவங்க முன்னாடி தேவையில்லாமல் அவமானப்படுறது, கோவப்படுறது, எரிச்சல் படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதையும் மீறி ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, குரு 4ஆம் இடத்துல இருக்கார். அட்லீஸ்ட் மனசு நிம்மதியாக இருக்குது. ஸோ அந்த நேரத்துக்கு கஷ்டப்பட்டாலும் அடுத்த நிமிஷம் நான் சமாதானத்தை கொடுத்துக்கிறேன். என் வாழ்க்கைக்கு அடிப்படையான விஷயங்கள் எதுவும் பாதிக்கப்படல. உணவு, உடை, இருப்பிடம், இந்த மாதிரியான 3 விஷயங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல ரூஃப்க்கு கீழே தான் இருக்கேன். கடவுள் நம்பிக்கை என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. கும்பம் பயங்கரமாக ஸ்பிரிச்சுவலாக இருக்கீங்க எல்லாரும். ஜென்ம சனி மட்டும் காரணம் இல்லை, குருவும் காரணம் தான். 4ஆம் இடத்துல குரு இருந்தாலே ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இன்னொன்று தெய்வ அருளும் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதை விட என்ன வேணும்? எதனாலும் கடந்துடலாம், சமாளிச்சிடலாம் இல்லையா? சரி, இந்த மாதம் இந்த கும்பராசிக்கு ஒவ்வொரு செக்டாருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பீப்புள் எப்படி இருக்க போகிறீங்கன்னா, 6ஆம் அதிபதி 8ஓட தொடர்பு கொள்கிறதுனால சீக்ரெட்டாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதாவது மறைமுக வருமானம் சில பேருக்கு வரும். ஃபார் சேயிங், இப்போ ஒரு ஹோட்டலில் தான் இருக்கீங்க. அந்த ஹோட்டலில் நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் மிஞ்சுது, அதை சீக்கிரட்டாக வேறு இடத்துல நீங்கள் சேல் பண்ணுறீங்க. அதை திருடி விற்கிறீங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் ஒரு ஓனராகவே இருந்துட்டு அந்த மிஞ்சிற காய்கறியை வேறு எதுலேயோ மாற்றி விட்றீங்க. இல்லை ஒரு உங்கள் பிஸ்னஸ் இடத்துக்கு ஒரு குட்ஸ் நிறைய திங்ஸ்லாம் இறங்குது. அந்த அந்த திங்ஸ் வரக்கூடிய அந்த பாக்ஸு அதெல்லாம் நீங்கள் வேறு இடத்துல போட்டு காசு வாங்குறீங்க. இந்த மாதிரி மறைமுக வருமானத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அந்த சீக்ரெட் இன்கம் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும். ட்ரேடிங்கில் நல்ல லாபம் கிடைக்கும். ஷேர்ஸில் லாபம் கிடைக்கும். ஜென்ம சனியாக இருந்தாலுமே 8ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால லாபம் கிடைக்கும். பட் அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது, கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஜென்மசனி முடிகிற வரைக்கும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கடன் அளவுக்கு அதிகமாக வாங்காதீங்க. கூடுதல் வட்டியில் வாங்காதீங்க. பேங்க் லோன் அதோடு முடிச்சுக்கோங்க. வெளியில் வட்டிக்கு வாங்கினா அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சரிங்க, வேலையில் தான் இருக்கும். எங்களுக்கு வேலை எப்படி இருக்கும்? ஜாப் ஸ்ட்ரெஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சனி லக்னத்தில் உட்காந்தா வேலைன்னு இல்லை, எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஈவன் வீட்டு வேலை செஞ்சாலுமே அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாத உடல்நல கோளாறுகள், ஒன்றுமே பண்ணல, நல்லா தான் இருந்துகிட்டு திடீர்னு படுத்துட்டேன், அந்த மாதிரியான சூழ்நிலை வரும். அதனால் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி லீவு போட்டு அதில் ஒரு கெட்ட பேர் கிரியேட் ஆகி ஒர்க் பர்டன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் சமாளிச்சிருவீங்க. செப்டம்பர் 17ஆம் தேதி சூரியனுடைய டிரான்சிட் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. சரிங்க, ஓகே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? 8ஆம் அதிபதி எல்லாம் சனியுடைய பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவில் ரொம்ப கவனமாக இருங்க. புதுசாக கல்யாணம் பண்ண தம்பதியாக இருக்கீங்க கும்பராசினா ரொம்ப கவனம் தேவை. ஸோ வெட்டிட்டு போகிற அளவுக்கு பிரச்சனை வரும். பட் சமாளிச்சிட்டிங்க அப்படின்னா மார்ச் 2025க்கு மேலே பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிவியராக பிரச்சனை இருக்கும்போது ஒரு ஜாதக கன்சல்டேஷன் எடுக்கிறதுக்கும் யோசிக்காதீங்க. என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்னுடைய அப்பாயின்மெண்ட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பட் எதையுமே அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. ஏன்னா எடுத்தோம் கவுத்தோம் நீங்கள் எடுக்கிற முடிவுனால பின்னாடி நீங்கள் அவஸ்தைப்படுவீங்க. அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. பார்ட்னருடைய உடல்நிலையிலையும் கொஞ்சம் அக்கறை அப்படிங்கிறது தேவை. சரிங்க, குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது? கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ட்ரீட்மெண்ட்னால குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு ஆடட் அட்வான்டேஜாக ஆண் வாரிசு அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு பிறக்கிறதுக்கான பிராப்தம் அப்படிங்கிறது ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, ஓகே. நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ல் குரு. ஸோ கண்டிப்பாக வாங்கலாம். வாங்குறதுல எந்த தப்பும் இல்லை. பட்
நல்லா விசாரிச்சுக்கணும். பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, பின்புலம் எப்படி இருக்குங்கிறத நல்லா விசாரிச்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் லோன் வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா வேண்டாம். எந்த ப்ராப்பர்ட்டியுமே உங்கள் கையிலேருந்து மொத்த பணமும் போட முடியாது. அதுக்காக அளவுக்கு அதிகமாக லோன் வாங்க வேண்டாம். ஒரு டீசெண்டான ஆவரேஜான லோன் வாங்கிக்கிட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கிட்டிங்கன்னா கூட பரவாயில்ல. அதனால் என்ன பிரச்சனையும் இல்லை. கோல்டெல்லாம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுவும் கோல்டு பாண்டு, டிஜிட்டல் பாண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா 2ங்கிற பணபரஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது இந்த பாண்டு, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கான விஷயங்கள், டிஜிட்டலான விஷயங்கள், இமேஜினரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ராகு தான். அப்போ கோல்டு பாண்ட், சாவரிங் கோல்டு பாண்ட் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் வாங்கும் பட்சத்தில் ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். எந்த அளவுக்கு டொனேஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. நானே கஷ்டப்படுறேன், என்ன டொனேஷன் பண்ண சொல்கிறீங்களேன்னு சொல்லாதீங்க. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. உங்களால் ஒரு காஃபி ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்க முடியும்னாலும் ரோடு ஓரத்தில் கஷ்டப்படுற வயசானவங்க, கால் ஊனமானவங்க, அழுக்கான சூழ்நிலையில் வாழ்கிறவங்க, தன்னுடைய சொந்த முயற்சியால் தன்னை காப்பாற்றிக்க முடியாதவங்க, ஃபிசிக்கலி டிசேபிள்டு, இவங்கெல்லாம் சனியுடைய காரகத்துவத்தில் வரக்கூடியவங்க. அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்மை சனியை நேராக ரீச் ஆகி உங்களுடைய கர்மாவை கிளென்ஸ் ஆகும். நீங்கள் எல் தீபம் போடுறதுல தப்பு இல்லை, பட் அதில் எந்த லாஜிக்குமே இல்லை. நானும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் தான். பட் நானே எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு எள் அப்படிங்கிறது ஒரு தானியம். அதை வந்து நீங்கள் எரிக்கிறதுல வந்து இருக்கிற பெனிஃபிட்டை விட அந்த கிரகத்தோட காரகத்துவத்துக்குள்ள பீப்புளுக்கு நீங்கள் செய்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட் பண்ணும். ஹனுமன் சாலிசா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கேட்கலாம். கோயிலுக்கு அடிக்கடி போங்க, சுவாமியை நல்லா கும்பிடுங்க. ஸோ இதுவே நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். சரி, ஓகேங்க, எங்களுக்கு ஸ்டடியெல்லாம் எப்படி இருக்கும்னா, நல்ல குரு தான், நல்லா படிப்பீங்க, மனசில் நிம்மதி இருக்கும், நல்ல எண்ணம் இருக்கும், அட்லீஸ்ட் நம்ம நல்லவங்களாக வாழ்கிறோம், நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணலங்கிற நிம்மதியாவது இருக்கும். படிப்பில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லாவே படிப்பீங்க, நல்ல ஸ்கோர்ஸ் வரும். சனி லக்னத்தில் இருக்கிறதுனால சோம்பேறித்தனமும் மந்தத்தனமும் அதிகமாக இருக்கும். நல்லா தூங்கினாலும் பகலில் தூக்கம் வரும். சனி பொதுவாக என்ன பண்ணுவார்னா, நைட்டு ஃபுல்லாக தூங்க விடாமல் பண்ணிட்டு பகல் ஃபுல்லாக தூங்க வைப்பார். அப்போ அட்லீஸ்ட்டு நீங்கள் வந்து நைட் அவுலாக உட்காந்து படிச்சிருங்க, அவ்வளோதான். உங்களுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களை அடாப்ட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் 8 hours to 6 hours, 6 hours to 8 hours வந்து டெய்லி தூங்குறதுக்கான வழியை பாருங்கள். ஹெல்த் இஷ்யூஸ் எங்களுக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அடிக்கடி சைனசைட்டிஸ், தும்மல், அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி, ரேஷஸ் இந்த மாதிரி அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் மேனேஜபிள் தான், ரொம்ப கஷ்டப்பட போகிறதெல்லாம் இல்லை. நீங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக மேனேஜ் பண்ணிடுவீங்க. சரிங்க, நாங்கள் அப்ராட் போகலான்னு இருக்கோம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னா, 12ஆம் அதிபதி 1லே இருக்கிறாரு. ஸோ இந்த வருஷம் வேண்டாம். அடுத்த வருஷம் மார்ச் மந்த்துக்கு மேலே நீங்கள் முயற்சி பண்ணுறதே அப்போ பண்ணுறது வந்து நல்லது. ஏன்னா இப்போ அதை நம்பிட்டு இங்கே இருந்த வேலையும் விட்டுட்டு நான் எந்த சம்பளமும் சம்பாத்தியமும் இல்லாமல் உட்காந்துருக்கேன், ஒரு ஸ்டூடெண்ட் வீசா கிடைக்காம நான் உட்காந்துட்ருக்கேன் அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ இங்கே என்ன கிடைக்குதோ அதை இப்போதைக்கு பாருங்கள். அடுத்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக அப்ராட் போய்க்கலாங்க. சரி, ஓகே. இந்த கும்பராசிக்கு வந்து இந்த செப்டம்பர் மாதத்துக்கான லக்கி நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 4. எங்களுடைய லக்கி கலர் என்னென்னா க்ரீன். லக்கி டே ஃப்ரைடே. சரி, சந்திராஷ்டமம் எங்களுக்கு என்றைக்கு தான் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் தேதி அதிகாலையிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. உங்கள் ஜாதகத்தோட பிரத்யேக பலன் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ் தான் சொல்லுவேன். அதாவது வாழ்வியல் பரிகாரங்கள். அதாவது நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் போகிற மாதிரி, கோயிலுக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு பைசா செலவு பண்ண வேண்டாம். இதை செஞ்சு பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். அந்த வரிசையில் நீங்களும் இடம் பண்ணணுன்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் கும்பம். நன்றி, வணக்கம்.